ஹாய். நம்ம இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், பில் ஆஃப் சப்ளைக்கு ஹெச்எஸ்என் அப்ளிகபிளா, ஸோ எந்த ரிலாக்ஸேஷனும் கொடுக்காதனால 8 டிஜிட் ஹெச்எஸ்என் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு நான் ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன். ஸோ இப்போ அதோட கண்டினியூவேஷன் தான். பில் ஆஃப் சப்ளைக்கு டாக்குமெண்ட் சம்மரி கொடுக்கணுமா? டாக்குமெண்ட் சம்மரி கொடுக்கணும்னா டேபிள் நம்பர் 13ல் அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கான்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு பில் ஆஃப் சப்ளைக்குன்னு செப்பரேட்டாக எந்த காலமும் கிடையாது. அதில் வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ்க்கு இருக்குது, ரிவைஸ் இன்வாய்ஸ் இருக்குது, ஈவன் இன்வர்ட் சப்ளைஸ் லைபிள் டு பே டேக்ஸ் என்ற ஆர்சிஎம் இன்வாய்ஸ்க்கு இருக்குது, டெலிவரி சலான் கூட இருக்குது, பேமெண்ட் வவுச்சர் இருக்குது, ரீஃபண்ட் வவுச்சர் இருக்குது. ஆனால் பில் ஆஃப் சப்ளைக்குன்னு ஒரு காலம் கிடையாது. இன்வாய்ஸஸ், ஸோ பில் ஆஃப் சப்ளையை இன்வாய்ஸஸில் தான் கொடுக்கணுமா, அது சரியா அப்படின்னு கேட்டால் வேறு ஆப்ஷன் இப்போதைக்கு இல்லை. ஜிஎஸ்டி போர்ட்டலில் இப்போதைக்கு இன்வாய்ஸில் கொடுத்தா மட்டும்தான் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது சரியா தவறா நமக்கு தெரியல இப்போ வரைக்கும். எனக்கு வந்து எக்ஸாம் சப்ளை மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் டேபிள் நம்பர் 13ல் இன்வாய்ஸ்லையாவது கொடுத்து தான் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேங்களா, இதுதான் ப்ராக்டிக்கல் இஷ்யூ. அண்டு இன்னும் நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகைன் அந்த டேபிள் நம்பர் 12ல் B2Bயை ஃபில் பண்ண சொல்லி எரர் வருது அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எக்ஸாம் சப்ளை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம் சப்ளை இருந்தாலும் நீங்கள் டேபிள் நம்பர் 12ல் இன்ட்ரஸ்டேட் சப்ளைஸ் டு ரிஜிஸ்டர்ட் பர்சன், இன்ட்ரஸ்டேட் சப்ளை டு ரிஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஃபிகர் போட்டிருந்தீங்கன்னா அந்த டேபிள் நம்பர் 12ல் B2Bயில் டிக்ளேர் பண்ண சொல்லி அட்வைசரி சொல்லுது. ஸோ நீங்கள் அப்படி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இன்றைக்கி அப்டேட்ஸ் அவ்வளவுதான். ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ.